ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் தேவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய நாளின் கிருபைகளினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையில் பிரசன்னராயிரும், என் மகிமைப்படும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நாம் யாவரும் மனிதன் கீதங்களும் கீர்த்தனைகளும் 155வது பாடலை பாடுவோம். குருசினில் தொங்கிய குருதிய மடிய. கீதங்களும் கீர்த்தனைகளும் 155வது பாடல். குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கத மலைதனிலே நம் குருவேசு சுவாமி கொடுந்துய பாரி கொள்ளாய் கண் கொண்டு சிரசினில் முள்முடி உறுத்திட அறைந்து சிலுவையில் சேர்க்கரையோ தீய திருக்கரங்கால்களை ஆணிகள் அடித்தார் சேனை திரள் சூழ பாதக நடுவில் பாவியினேச பாதகன் போல் தொங்க யூத பாதக பரிகாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை சந்திர சூரிய சகல சேனைகள் சகியாமல் நானுதையோ தேவ சுந்தரமைந்தன் உயிரிடும் காட்சியா துடிக்கானே ஈட்டியால் சேவகன் எட்டிய குத்த இறைவன் விழாமதிலே அவர் தீட்டிய தீட்சை குருதியும் ஜலமும் திறந்தோற்றோடுது பார் எருசலேமாதே மருகி நீ அழுது ஏங்கி புலம்பலையோ நீ எருசலை மணவாளன் எடுத்த கோலமிதோ குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொள்கத மலைதனிலே நம் குரு இயேசு சுவாமி கொடுந்துய பாவி கொள்ளா கண் கொண்டு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பூமியில் செய்யப்படுவதாக, அந்த ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு இருக்கிறது. ஆமென். சங்கீதம் 51 முறை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள்.
நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் முதுகுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படவே அப்பொழுது முதல் பீடத்தின் மேல் காளைகளையும் பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளிடத்தில் பிரவேசித்திருந்தார். கொஞ்ச காலத்தில் பாடுபட்டு சிறுவராக மறைத்து மயக்கமனப்பட்டு பாதாளத்தில் இருந்தார். மூன்றாம் படைத்திருந்தார். பரம்பரத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வாசத்தை வீற்றிருந்தார். இன்று மதியம் 12 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க ஜெப கூடுகை திருமதி முத்துமணியருடைய இல்லத்தில் நடைபெறும். பெண்கள் அனைவரும் தவறாத கலந்து கொள்ள அன்போடு நினைவுபடுத்துகிறார். இந்த நாளில் நாம் தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 6ஆம் வசனம். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வசனத்தை குறித்து ஒருவேளை கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு தியானத்தை செய்கிற பொழுது, இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பரலோகத்திற்கு போவதற்கு இயேசு ஒருவர் போதுமா, அல்லது நம்முடைய நற்கிரியைகள் நம்முடைய நற்குணங்கள் அதற்கு தேவையா என்று சொல்லி ஒரு அமைப்பாக இவர்கள் கணக்கு எடுக்க ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, ஒருவேளை திருச்சபைகள், இண்டிபெண்டன்ட் திருச்சபைகள் மத்திகளிலே, இன்னும் ஒவ்வொரு ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபை மத்தியிலே, பென்டெகாஸ்டல் திருச்சபை மத்திகளிலே, இவர்களுக்கு மத்தியில் ஒரு சுவிசேஷ ஊழியங்கள் நடைபெறுகிற எல்லாம் கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியிலே, ஒருவேளை நல்ல போதிக்கப்பட்டு வருகிற சபைகள் இருக்கிற அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு கணக்கெடுப்பு வருகிறது. என்ன கேட்கிறார்கள்? ஒரே கேள்விதான். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று. இயேசு ஒருவர் போதுமா பரலோகத்திற்கு போவதற்கு, இல்லை நற்கிரியைகள் தேவையா என்று சொல்லி கேட்டார்கள். அதிலே 46% பேர் இயேசு ஒருவரே போதும் என்று சொன்னார்கள். ஆனால் பெரும்பாலான 54% பேர் இயேசு ஒருவர் மாத்திரம் போதாது, நம்முடைய நற்கிரியைகளும் தேவை என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இந்த வசனத்திலே 4ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிற பொழுது, சீஷர்களிடத்தில் இயேசு பேசிக் கொண்டிருக்கிற பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அப்படி இல்லாததான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் ஸ்தலத்தை உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். இது ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களிடத்துக்கு வருவேன், நீங்களும் அங்கே இருக்கும்படிக்கு உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று அந்த பரலோகத்தின் ஸ்தலத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து இயேசு பேசுகிறார். ஆகவே சொல்லுகிறார், நான் போகிற இடத்தையும் நீங்கள் அறிவீர்கள், பரலோகத்தையும் நீங்கள் அறிவீர்கள், போகிற வழியையும் அறிவீர்கள், எப்படி போக வேண்டும் என்பதையும் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். ஆனால் தோமா இது உடனே ஒரு கேள்வியை கேட்கிறார், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியாமை, இடமே தெரியாது, அப்படி அதுக்கு பின்பதான் எப்படி வழி தெரியும், எப்படி போக வேண்டும் என்கிற வழி எப்படி தெரியும், இது எங்கே போகிறதென்றே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அவர் கேட்கிற கேள்விக்கு தான் இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிறார். நான் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றும் அங்கே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்பதுதான் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லியிருந்த வார்த்தை.
ஆகவே இந்த ஸ்தலத்திற்கு நான் போக போகிறேன், பரலோகத்தில் ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆகவே மீண்டும் உங்களை சேர்த்துக் கொள்ளும்படி வருவேன். இதற்கு வழி ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது, நானே அந்த வழி என்று சொல்கிறேன். நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும், என்னாலே அல்லாமல் ஒருவனும் வர முடியாது என்று சொல்லுகிறார். ஒருவேளை கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே கேட்கிற பொழுது நற்கிரியைகளினாலேயும் போய்விடலாம் என்றும் இன்னும் பல வழிகள் இருக்கிறது, தெய்வங்கள் எல்லாம் ஒரே வழிகள் தான், எந்த தெய்வத்தை வேணாலும் தேடிக்கொள்ளலாம், அல்ல 1000 வழிகள் இருக்கிறது ராஜ்யத்திற்குள் போக என்று அநேகர் சொல்லக்கூடும். ஆனால் இயேசு சொல்கிறார், ஒரே ஒரு வழிதான், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில், இயேசுவை அல்லாமல் வேறு ஒருவராலும் இந்த தேவ ராஜ்யத்திற்குள் அங்கே பிரவேசிக்க நம்மளை அழைத்து செல்ல முடியும். அடுத்த வசனத்தை சொல்கிறார், என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இந்த 7 வார்த்தைகளையுமே இயேசுவும் பிதாவும் இங்கு தகப்பன் குமாரன் என்கிற இந்த உறவை குறித்து முழுமையாய் எல்லா இதிலையும் சொல்லிக் கொண்டே வருவார். அதை நமது நான் பேசியிருந்தோம். ஆகவே இங்கே பார்க்கிற பொழுது ஒரே ஒரு வழியை சொல்லுகிறார், நான் ஒருவரே அந்த வழி, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவுடைய சமூகத்திற்கு வர முடியாது. ஆகிய தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். ஒருவேளை மனிதன் பாவம் செய்து இந்த கிரியை இழந்து போனான், ஆகவே மீண்டும் ரட்சிப்பதற்காக குமாரன் அருளப்பட்டிருக்கிறார். இந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் அங்கே பிழைப்பான், இந்த உலகத்திலே மரித்தாலும் அவன் உயிரோடு கூட ராஜ்யத்திலே பிரவேசிப்பான், கடைசி நாளில் என் பிதாவனை எழுப்புவார் என்பதை அதிக நிச்சயமாய் சொன்னார். ஆகவே பாவத்தின் விளைவும் சம்பளம் பாவங்களும் மரணமும் தான் இருக்கிறது. ஒருவேளை இந்த அக்கிரமத்தின் விளைவுகள் இந்த சாபங்களாக தான் மாறி போகிறது. அது இந்த சாபத்தோடு கூட இருந்தால் நரக அக்கினி தான் கிடைக்கும். ஆகவே இந்த குமாரனிடத்தில் அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டால் அங்கே விடுதலை உண்டு, இந்த பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனாய் மாறுகிறான் என்பதை தான் இயேசு மீண்டும் மீண்டுமாய் சொல்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் அங்கே பிதாவின் இடத்துல வருகிறான் என்று சொல்லி. ஆகவே நானே வழி, நானும் வழி என்று சொல்லவில்லை, நானே வழி என்று சொல்லியிருக்கார். வேறு வழி இல்லை என்பதை அவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். 10ஆம் அதிகாரம் யோவான் 10 7ஆம் வசனம் 9ஆம் வசனம். அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அடுத்த வசனம், நானே வாசல், என் வழியாக ஒரு பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளம்புறம் சென்று மேய்ச்சலை கண்டு. ஒரே வாசல் தான் என்று சொல்கிறார். நானே அந்த வாசல், வேறு வாசல் இல்லை. அங்கே ஜனத்திடத்திலே அங்கே கணக்கெடுக்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், நற்கிரியைகள் பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் என்று. அப்படி அல்ல, ஒரே ஒரு வழிதான், இயேசு மட்டும்தான் இந்த தேவ ராஜ்யத்திற்குள் அழைத்து செல்ல முடியும் என்பது மிகவும் உறுதியாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நானும் ஒரு வழி, பல வழிகள் இருக்கிறது தேவராஜ்யத்திற்குள். நற்கிரியைகள் ஒரு வழிகள், இன்னும் பல தெய்வ பக்தியாய் நடக்கிறது ஒரு வழிகள். இப்படி இயேசு சொல்லவில்லை, ஒரே ஒரு வழிதான். என்னை விசுவாசிக்கிறவன் தேவராஜ்யத்திற்குள் வருவான், என்னை அறிக்கை செய்கிறவன் அவன் பிழைப்பான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் அவன் பிழைப்பான், கடைசி நாளில் அவனை நான் எழுப்புவேன் என்று இயேசு சொல்கிறார். ஒரே ஒரு வாசலாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். நானே அந்த வழி, போகிற ஸ்தலம் தேவராஜ்யம், அந்த போகிற ஸ்தலத்திற்கு வழி ஒரே வழி, நான் மட்டும்தான் ஒரே வழி என்பதை அவர் மீண்டுமாய் அங்கே பேசுகிறார். 10ஆம் அதிகாரத்தினுடைய 20-21 வசனத்திலே இப்படி பேசுகிற பொழுது இது ஒரு புது உபதேசமா இருந்தது. நாங்கள் என்ன சொன்னார்கள், ஒருவேளை திடீரென்று சொல்லி ஒருவர் இப்படி பேசுகிறார் என்றால், நான் மட்டும்தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் என்று சொல்லுகிறார் என்றால் எல்லாரும் அசலே செய்வார்கள். அதே போலதான் இயேசுவையும் செய்தார்கள். ஏன்னா 20ஆம் வசனத்திலே, இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்று அங்கே சிலர் பேசுகிறார்கள், அநேகர் பேசினார்கள். ஆனால் இதற்கு மத்தியிலே சிலர் கண்டு கொண்டார்கள், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடனுடைய கண்களை பிசாசு திறக்க கூடுமோ? அவர் எத்தனையோ குருடர்களுடைய கண்களை திறந்தாரே, எத்தனையோ ஜனங்களை எழுப்பினாரே, எத்தனையோ மரித்தவர்களை உயிரோடு பிழைக்க செய்தாரே, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினாரே, எத்தனையோ பேர் பார்வை அடைந்தார்கள், பேசினார்கள், செவித்திறனை பெற்று சென்றார்கள். இப்படி இருக்க ஒரு பைத்தியக்காரனானாலும் ஒரு பிசாசு பிடித்தவனானாலும் இதை செய்ய முடியாது. ஆகவே ஒரே இயேசுதான் மெய்யான காரியம் என்பதையும் அவர்தான் சத்தியம் என்பதையும் அங்கே தன்னுடைய ஊழியத்தின் பிரகாரமாய் இந்த ஜனங்களே அறிக்கை செய்கிறார்கள். இயேசுவை ஜனங்களே அங்கே அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம், எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவர்கள், தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். ஆகவே பார்க்கிற பொழுது உலகத்திலே பாவம் செய்தால், அக்கிரமம் செய்தால், தவறு செய்தால் இதற்கேற்ற தண்டனை உண்டு. பரலோகத்திற்குள் இந்த அக்கிரமத்தோடு பிரவேசிக்க முடியாது.
ஆகவே இயேசு என்ன சொல்கிறார்? என்னிடத்தின் வழியாய் நானே வழி, என்னிடத்தில் அறிக்கை செய்து என் இரத்தத்தினால் கழுவப்படுகிறவனுக்கு தான் மீட்பு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 1 யோவானிலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இந்த சுத்திகரிப்பை பெற்றால் மாத்திரமே, இந்த இயேசுவின் வழியாய் மாத்திரமே பரலோகத்திற்கு போக முடியும். வேறு ஒரு வழியும் இல்லை. நற்கிரிகள் செய்துவிட்டால் இது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா? இல்லை, இயேசுவால் மாத்திரமே மன்னிக்கப்படும். இந்த வசனம் பார்க்கிறதோ, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று பார்க்கிறோம். அதே அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்குடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். தகப்பனுடைய அக்கிரமத்தை குமாரன் சுமப்பதில்லை, குமாரனுடைய அக்கிரமத்தை தகப்பனும் சுமப்பதில்லை. அவரவர்களுடைய குற்றங்கள் அவர்கள் மீது இருக்கும், துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும் என்று அவையை சொல்லுகிறார். ஆகவே அவர்களுடைய தண்டனைகளை, அவர் ஆக்கினை தீர்ப்பை அவர்களே அடைந்து தீர வேண்டும். 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 33:11 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல்லும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது. ஆகவே மீட்கும் பொருட்டாக இந்த பாவத்தில் வாழுகிற ஜனங்களுக்கு ஒரே வழியாக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே துன்மார்க்கன் மரித்த போவதை, இந்த பாவத்தில் இருக்கிறவன் மரித்த போவதை நான் விரும்பவில்லை. அவன் என் பக்கமாய் வந்து அறிக்கை செய்து என் வழியாய் ஜெய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதை விரும்புகிறேன். இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்றால், இந்த இயேசுவின் வழியாய் இந்த மந்தைக்குள் பிரவேசிக்கவில்லை என்றால், அவன் செய்கிற அக்கிரமங்களினாலே, பாவத்தினாலே அவன் சாவான். ஒருவேளை இயேசுவை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். விசுவாசியாதவன் இந்த வசனங்களின்படி அவன் பாவத்தின் விளைவாக அது சாபத்தை அடைந்து அவன் மரித்து போவான் என்பதை பார்க்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அதோடு கூட சொல்லுகிறது வசனம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். இந்த பாவத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தர் இயேசுவின் பக்கமாய் வருகிற பொழுது, இயேசுவின் வழியாய் வருகிற பொழுது, அந்த கிருபையினாலே அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் சாவதில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம், சாக வேண்டும். பாவத்தினுடைய விளைவு சாக வேண்டும். அந்த துன்மார்க்குடைய துன்மார்க்கம் அவரவர் மேல் இருக்கும். தகப்பனுடைய துன்மார்க்கம் தகப்பன் மீது, குமாரனுடைய துன்மார்க்கம் குமாரன் மீது, அடுத்தவர்கள் மீது அது மாறுவதில்லை. அவரவர்களுக்கு நியாயம் தீர்க்கப்படும். ஆனாலும் என்ன சொல்கிறது வார்த்தை? ஒருவேளை பாவத்தில் இருக்கிறவர்கள் மரணம் அடைய வேண்டும். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகிற நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இது இயேசு என்கிற வழியின் சத்தியம் ஜீவன் மூலமாய் அங்கே ஒரு வாழ்வு கிடைக்கிறது, பரலோகத்தின் வாழ்வு கிடைக்கிறது என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே 21, 22 நமக்கு வருகிற உண்டாகிற ஒரு தீர்ப்பை குறித்து நாம் பார்க்கலாம். ஆனால் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது பொதுவாக இயேசுவை அறிக்கை செய்யாத ஜனங்களுடைய நியாய தீர்ப்பை நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலே, மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்டது, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது இந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்ட வைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்படைத்தார்கள். சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுடைய மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். தங்களுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? அவர்களுடைய அக்கிரமம் அறிக்கை செய்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கழுவப்பட்டு அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். பாவம் செய்தல் இடருண்டு கிடக்கிறவனுக்கு இதற்கேற்ற அவனவன் கிரியைக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கப்பட்டு அவன் அழிவை காண்டைவான். ஆனால் என்னை விசுவாசிக்கிறவன், என் வழியாய் வருகிறவன், நானே வழி, என் வழியாய் வருகிறவன் அவன் நித்திய ஜீவனை அடைவான். அவன் பிழைப்பான், அவன் சாவதலை கடைசி நாளிலே பிதா அவனை எழுப்புவார் என்று அதை மீண்டும் அங்கே சொல்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனம். கலாத்தியர் 3:9-10. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாம்களே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராய் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளை நிறைவேற்றாதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே.
ஆகவே நியாயப்பிரமாணத்தின்படி சொல்லிக் கொடுக்கிறவர்கள் வசனத்தை சொல்லிக்கொண்டு திரிகிறதினாலே ஒருவன் இந்த நீதிமானாக்கப்பட முடியாது. அவருடைய கிருபையினாலே இயேசுவின் மூலமாக தான் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற காரியத்தை பார்க்கும். நியாயப்பிரமாணத்தினுடைய வழிகளிலே சொல்லிக் கொள்கிறதுனாலே அங்கே பிழைக்க முடியாது. இன்னும் வசனம் தெளிவாக சொல்கிறது, நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி, அவை இந்த சபிக்கப்பட்டவன் சாக வேண்டும், அவன் அழிந்து போக வேண்டும், அதுதான் தீர்ப்பு. ஆனால் என்ன சொல்கிறார்? என்னிடத்தில் வருகிறவன் அவன் ஜீவனை பெற்றுக் கொள்கிறான், அவன் சாவதில்லை என்று ரோமர் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நான் பார்க்கிற பொழுது, ரோமர் 3:20, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணங்களினாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறதில்லை, மாறாக இயேசுவின் மூலமாக அவன் நீதிமானாக்கப்படுகிறான். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 28ஆம் வசனத்திலே இவைகளை பார்க்கிறோம். விசுவாசம் என்கிற இயேசுவை விசுவாசிக்கிறதினாலே அவன் நீதிமானாய் மாறுகிறான், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் அல்ல. ஒருவேளை இந்த கணக்கெடுப்பு சொன்னபடி கிரியைகள் பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் என்று சொன்னார்கள், அதுவல்ல. ஒருவேளை இயேசுவை விசுவாசிக்கிற அந்த வசனம் தெளிவாக 28ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லி, ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிற இந்த நம்பிக்கை தான் அவர்தான் உண்மை, அவர்தான் மெய், அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவரே வாசல் என்று விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நற்கிரியைகளை பெற்றுக் கொள்கிறான். தோமா அதை தான் இங்கே கேட்கிறார், நாங்கள் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம், நீங்கள் சொல்லும் என்று சொல்லி அவர் அதே இடத்துல உடனே கேட்கிறவனாக இருக்கிறார். தோமா யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தில் கேட்கிறார். அதுக்கு தன்னை இயேசு வெளிப்படுத்துகிற காரியங்களை பார்க்கலாம். இந்த தோமா தான் நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஊழியம் செய்யும்படி வந்தவராய் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தோமாவுக்கு தான் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி சொல்கிறார். எல்லாருக்கும் முன்பதாக நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்துகிறார். என்னை இல்லாமல் பிதாவினிடத்துக்கு ஒருவனும் வரான் என்று சொல்லி. காரணம் என்ன என்று சொன்னால், இந்தியர்களுடைய தான் அநேக பழக்க வழக்கங்கள் இருந்து எதையெல்லாம் குறித்து பயந்தார்களோ பயந்ததையெல்லாம் கடவுளாய் மாற்றினார்கள், எதையெல்லாம் குறித்து கலங்கினார்களோ அதையெல்லாம் கடவுளாய் மாற்றிவிட்டார்கள். சூரியனை கண்டார்கள், அது பிரகாசமாய் இருக்கிறது, அது பயங்கரமாய் இருக்கிறது என்று சொல்லி அதை தெய்வமாய் மாற்றிவிட்டார்கள். இன்னும் பாம்பை பார்த்தார்கள், அது பயங்கரமாய் இருக்கிறது என்று சொல்லி அதை தெய்வமாய் மாற்றிவிட்டார்கள். இன்னும் மாடை பார்த்தார்கள், அது வேகமாய் இருக்கிறது என்று சொல்லி அதையும் தெய்வமாய் மாற்றிவிட்டார்கள். ஆகவே இப்படி பார்ப்பதையெல்லாம் எதையெல்லாம் கலக்கம் கொடுக்கிறதோ, பயத்தை கொடுக்கிறதோ அதையெல்லாம் இந்தியர்கள் தெய்வமாய் மாற்றிவிட்டார்கள். ஆகவே இந்த தெய்வத்தை பகுதியில் சொல்வது உண்டு, 30 முக்கோடி தெய்வம் என்று சொல்வார்கள். அப்ப இப்படி அல்ல, பல தெய்வங்கள் என்று அல்ல, ஒரே வழிதான் என்று சொல்லுகிறார். அதைத்தான் தோமாவை இந்த பகுதிக்கு அனுப்புவதற்கான காரணம். இந்த இந்தியாவில் தான் இப்படி முக்கோடி தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படி அல்ல, பல வழிகள் அல்ல, ஒரே வழிதான் இருக்கிறது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதைதான் சொல்லுகிறார் தோமாவினிடத்தில் சொல்லி அந்த சம்பவத்தில் அதைதான் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை தோமா கேட்டதற்கு 6ஆம் வசனத்தின் பின்பகுதியை சொல்கிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வழிகள் பல உண்டு என்று சொல்லிக் கொள்ளலாம். நற்கிரிகளினாலே பிதா பரலோகத்திற்கு வரலாம் என்று சொல்லலாம். இந்த காரியங்கள் எதுவும் தேவனுடைய சமூகத்திற்கு அழைத்து செல்லாது. ஒரே ஒரு வழிதான், அது இயேசு என்கிற ஒரே வழிதான். யோவான் 18வது அதிகாரத்தினுடைய 37வது வசனம். யோவான் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்கிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இங்கே பிலாத்து கேட்ட ஒரு கேள்விதான் இருக்கிறது. பிலாத்துக்கு முன்பதாக ஒருவன் நிற்கிறான் என்றால் அவனுக்கு உயிர் உண்டு, சாவு கிடையாது என்று சொல்லி அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கவும் பிலாத்துவால் முடியும். அவனை உடனே மரண ஆக்கினைக்கு தீருங்கள் என்று சொல்லவும் பிலாத்துவால முடியும். ஆகவே பிலாத்துக்கு முன்பதாக நிற்கிற யாவரும் அவனிடத்துல கெஞ்சுவார்கள், எப்படியாவது எங்களை விடுவித்திருளும், நாங்கள் இனி பிழைக்க வேண்டுமே, எங்களுக்கு வாழ்வு தாரும் என்று அவரிடத்துல கெஞ்சுவார்கள், கதறுவார்கள் பிலாத்துவுக்கு முன்பதாக. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரமே அவர் முன்பதாய் தைரியமாய் நிற்கிறார். எல்லாரும் கதறி கூனி குறுகி பிலாத்து முன்பதாய் தன்னுடைய ஜீவனுக்காய் நிற்பார்கள். ஆனால் இயேசு ஒருவரை தைரியத்தோடு நிற்கிறார். ஆகவே அவனுக்கு அறிந்து கொண்டான், நீர் ராஜாவோ என்று அவன் கேட்கிறான். நீர் சொல்லுகிறபடி நான் தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொல்லி. ஆகவே இந்த
35ஆம் வசனத்துல இந்த காரியங்களை எல்லாம் கேட்கிறார். இவர்கள் பொறாமையினாலே தான் பிடித்து கொடுத்தார்கள் என்றும் இந்த பிலாத்துவுக்கு தெரியும். இந்த யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிற பொழுது அவர் தம்மை சாட்சி கொடுப்பதற்கு இந்த சத்தியத்தை குறித்து சத்தியமாகிய இயேசுவை என்னை நான் சாட்சி கொடுக்கவே வந்தேன் என்று சொல்லி, இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்லி இந்த பிலாத்துவுக்கு முன்பதாக தம்மை வெளிப்படுத்துகிறார். 17ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். யோவான் 17:11, நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உமது நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று இயேசு தம்மை அங்கு அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இனி நான் உலகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லியும் நம்முடைய ஜனங்கள் இருக்கிறார்கள் என்றும் அங்கே அவர் சொல்லுகிறார். யோவான் 1:1 பார்க்கிறோம் இந்த வார்த்தையை குறித்து, இந்த சத்தியத்தை குறித்து. அங்கே முதல் காரியம் அதை தான் சொல்கிறது. ஆறுதலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவன். இந்த சத்தியம் வார்த்தை அல்ல, இந்த சத்தியம் நான் என்று சொல்லுகிறார். சத்தியம் ஒரு வார்த்தை அல்ல, சத்தியம்தான் நான் தான் வார்த்தையை வந்திருக்கிறேன், நான் சத்தியம்தான் இந்த மனிதராய் அவதரித்து வந்திருக்கிறேன், நான் தான் சத்தியம் என்று தம்மையே எங்க பிலாத்துவுக்கு முன்பதாய் அவர் வெளிப்படுத்துகிறார். நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், என்னை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், என் பிதாவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், என் மூலமாக தான் வழி, நான் தான் சத்தியம் என்று அங்க வெளிப்படுத்துகிறார். யோவான் 16ஆவது அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தருவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே இன்னும் தொடர்ச்சியாக பேசுகிற பொழுது தம்முடைய காரியங்களிலே அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் ஒருவரே சத்தியம் என்று சொல்லி, நான் ஒருவரே வழி என்று சொல்லி அங்கே ஜனங்களை வெளிப்படுத்துகிறார். 1 தீமோத்தேயு 6ஆவது அதிகாரம், 1 தீமோத்தேயு 6:12 வசனம். 1 தீமோத்தேயு 6:12. அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. இங்கே சொல்லுகிற விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இந்த சத்தியத்தை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று சொல்லி 19ஆம் வசனத்துல நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லி. ஆகவே நித்திய ஜீவனுக்காய் போராடுங்கள், இந்த உலகத்தின் காரியங்களுக்காய் அல்ல, வழியாகி இயேசுவின் மூலமாய் சத்தியமாய் தம்மை வெளிப்படுத்தின இயேசுவின் மூலமாய் அந்த ஜீவனை கொடுக்கிறவராகிய இயேசுவின் மூலமாய் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நாம் போராட வேண்டும். நித்திய ஜீவனுக்காய் போராட வேண்டும். நானே வழி, பரலோகத்திற்கு போவதற்கு நானே வழி, நான் ஒருவரே சத்தியம், நான் தான் அந்த வார்த்தை, நான் தான் அந்த சத்தியம் என்று சொன்னவன், நானே உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவருமா இருக்கிறேன் என்று தம்மை வெளிப்படுத்தின தேவன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த இயேசுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவினுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசுவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த மீட்பை பெற்றுக் கொள்கிறவர்கள் மாத்திரமே இந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் என்றே பார்க்கிறோம். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். இதுதான் வழி, இந்த வழிதான் நம்மை சுத்திகரிக்கும். இயேசு இடத்திற்கு போனால்தான் நம் பாவம் வர கழுவ முடியும். முதலிலே நாம் தீர்க்க தரிசன புத்தகத்தை பார்த்தபடி அவனுடைய துன்மார்க்கத்தனம் அவனுடைய மேல் இருக்கும், அவனுக்கு அதற்கேற்ற பலனை அடைந்தே தீருவான் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த நியாய தீர்ப்பை அடையாதபடிக்கு, இந்த ஆக்கினை தீர்ப்பை நாம் அடையாதபடிக்கு ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த வசனம் சொல்கிறது, இயேசு ஒருவரே வழி, அவர் ஒருவரே சத்தியம், அவர் ஒருவரே நம்மை கழுவ முடியும். யோவான் 17ஆவது அதிகாரத்தில் 3ஆம் வசனம். யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புறவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவர் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன், அதுதான் சத்தியம், அதுதான் ஜீவன் என்று சொல்லி 5ஆவது அதிகாரம்
28, 29 வசனம். யோவான் 5, 28, 29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அவைகளுடைய அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுதியிருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையும் அடையும்படி எழுதியிருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் நம்முடைய காரியங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் ஒருவரே வழி, அவர் ஒருவரே சத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜான் எஃப் கென்னடி என்று சொல்லப்படுகிறவர், அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி. அவர் தகப்பனார் பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர். 1999 ஆண்டு ஜூலை 16 அவர் மரித்து போனார். காரணம், அவர் தன்னுடைய சொந்த ஃப்ளைட் ஒன்றிலே அவர் புறப்பட்டார். அவர் புறப்பட்ட ஒரு இடத்திற்கு அவர் போகிற பொழுது அந்த ஃப்ளைட் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் தான் பறக்கும். கரைக்கும் கடலுக்கும் மத்தியிலே ஒரு பக்கம் கரையும் ஒரு பக்கம் கடலும் தெரியும். அப்படிதான் பிரயாணிப்பார்கள். ஒரு தாழ்ந்த ஒரு நிலையில் தான் இது போகும். இதற்கிடையே ஒரு சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அது எந்த உயரத்திலே எந்த இடத்திலே பறந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த டிஜிட்டல் மூலமாய் பார்க்க முடியும். ஒன்று. இன்னொன்று, தன்னுடைய பார்வையினாலே எல்லா பக்கமும் பார்க்க முடியும். அந்த விங்ஸ் ஒன்று போல இருக்கிறதா இறங்கி இருக்கிறதா என்பதை தன்னுடைய பார்வையினாலே பார்க்க முடியும். இவர் இரவு நேரத்திலே போய் கொண்டிருந்தபடினாலே இவர் அந்த மேல் பகுதியில் பறந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இவர் போய் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அவர் பார்க்கிற பொழுது என்ன நினைத்தார் என்றால், சமமாய் தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் அதை இயக்கி கொண்டே இருந்தார். இந்த ஸ்கிரீனை அவர் பார்க்கவில்லை. அதில் சொல்லப்பட்டிருந்த எந்த இடத்திலே பறந்து கொண்டிருக்கிறார், எந்த வகையிலே பறக்கிறார் என்று அதிலே காண்பித்துக் கொண்டிருந்ததை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. ஆகவே இன்னும் ஒரு காரியம் இருந்தது. அதிலே தானாய் அது பிரயாணிக்கிற ஒரு வகை. அது தானே அது இயங்கும், தானே அதில் கொண்டு எந்த இடத்திற்கு போய் இறங்க வேண்டும் என்பதை குறித்து விட்டால் ஆட்டோ பைலட் என்று தானாய் ஓட்டி கொண்டு செல்லும். ஆனால் அவர் அதையும் போடவில்லை, இந்த டிஸ்பிளேயையும் பார்க்கவில்லை. தன்னுடைய பார்வையிலே அவர் பார்த்து கொண்டு போய் கொண்டிருந்தார். இரவு நேரம் என்பதனாலே சுற்றி எல்லா பக்கமும் கடலுமாய் ஒருவேளை தெரிந்தபடியினாலே அவர் சமமாய் போய் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தார். ஆனால் இந்த ஃபிளைட் கடலை நோக்கி போய் கொண்டிருந்தது. அது பயங்கர வேகத்திலே போய் கொண்டிருந்தது. தன்னுடைய சிந்தனையில் என்ன நினைத்தான், நேராய் சென்று கொண்டிருக்கிறேன் என்று வேகமாய் தரையிலே அது அந்த தண்ணீரிலே மோதி அது வெடித்து சிதறினது. ஆகவே இந்த வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நடக்க வேண்டிய வழி என்று சொல்லி, இதுதான் இப்படி போய் கொண்டிருக்கிறது என்று காண்பிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானாய் வழி நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்குள் இருக்கிறார். எப்படி நடக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆவியானவர் இருக்கிறார். அல்ல, இந்த வசனத்தையும் நான் வாசிக்காமல் இந்த ஆவியானவருக்கும் இடம் கூடாமல் இருப்போமானால் இந்த வழிகள் தவறாய் போகும். அவர் ஒருவரே நமக்கு இந்த வழிகளை கற்றுக் கொடுக்க முடியும். 14வது அதிகாரத்திலே இந்த தோமானிடத்தில் பேசினதற்கு பின்பதாக இயேசு அதை தான் சொல்கிறார். என் நாமத்தினாலே 16ஆம் வசனம், என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை ஏற்றுக்கொள்ளாது, அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இவர்தான் வழி, இவர்தான் சத்தியம். பிதாதான் வழியும் சத்தியம் ஜீவன், இயேசுதான் வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த தேற்றரவாளன் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஏசாயா 65வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 65:16. பூமியிலே தன்னை ஆசீர்வதித்தவன் சத்திய தேவனுக்கு தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகளின் கண்களுக்கு மறைந்து போயின. யார் சத்தியம் என்றால் இவர்தான் சத்தியம், இவர்தான் சத்தியமான தெய்வம் என்று வேதம் சொல்கிறது. எரேமியா 10:10 கர்த்தரும் மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தின் ஜாதிகள் சகிக்க மாட்டாது என்று. கர்த்தரும் மெய்யான தேவன். ஒருவேளை பல கோடி தெய்வங்கள் அல்ல, ஒரே தெய்வன் தான் இருக்கிற மெய் தேவன் கர்த்தர் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அவரே ஜீவனுள்ள தேவன் என்று சொல்கிறது. சகரியா 3வது அதிகாரம் 8வது அதிகாரம் 3ஆம் வசனம். சகரியா 8:3 நாம் வாசிப்போம். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனையுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார்.
அவருடைய நாமம் அவர் சத்திய தேவன். சத்திய தேவன். அவர் எங்கு வாசம் பண்ணுகிறாரோ அந்த எருசலேம் நகரம் சத்திய நகரம் என்று அழைக்கப்படும் என்று பார்க்கிறோம். அவர்தான் சத்தியம். அவர்தான் போகிற வழி. அவர்தான் வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறார். அவர்தான் உயிர்ப்பிக்கிறவர். போகிற வழியும் அறிவீர்கள் என்று சொல்லுகிற தேவன். வழி அவரே என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர்தான் சத்தியம். அவர்தான் மெய்யான தேவன். தம்மையே இந்த உலகத்திற்கு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படி உலகத்திற்கு வந்தார். பிலாத்து கேட்கிறான், நீ ராஜாவோ என்று சொல்லி, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்தான் சத்தியம். தேற்றரவாளனாகிய சத்திய ஒரு தேற்றரவாளனாக இருக்கிறார். அவர் சத்தியத்தை குறித்து நமக்கு வழி நடத்துகிறவராக இருக்காங்க பார்க்கிறோம். அவர் இருக்கிறதுனாலே அது எருசலேம் நகரம் சத்திய நகரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதாய் இந்த வேதவசனம் சாட்சி கொடுக்கிறது. அவர் ஒருவரே சத்தியமான தேவனுமாய் இருக்கிறார். யோவான் 1:14. யோவான் 1:14. அநேக அந்த வார்த்தை மாம்சமாகிய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அந்த சத்தியத்தை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். இயேசுதான் அந்த சத்தியம். இயேசுதான் அந்த வார்த்தை என்று யோவான் 16:7 பார்க்கிறோம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். தேற்றரவாளன், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அவர் உங்களுக்கு போதிப்பார். வழி இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன் என்று அவர் போதிப்பார். 17:17 பார்க்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்கிறார். இந்த வசனமே வழி நடத்தக்கூடியது. இந்த வசனமே சத்தியம் என்று யோவான் 17:17 சொல்கிறது. 14:17 பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதில் சொல்லுகிறார், சத்திய ஆவியானவராகிய காணாமலும் அவர் அறியாமலும் இருக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார். 7ஆவது அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம். யோவான் 7:15. அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இதுதான் சத்திய ஆவியானுடைய கிருபைகளாக இருக்கிறது. 8ஆவது அதிகாரத்தில் 41ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரே தேவனை அறிக்கை செய்கிறார்கள். 14ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம். 14:25. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் தான் சத்தியம் என்பதையும் நான் ஒருவரே வழி என்பதையும் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி கடைசியாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:21. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த விசுவாசத்தினாலே இது ரட்சிக்கும்படிக்கு தேவனுக்கு பிரியமாயிற்று. விசுவாசம், அவரை இவர்தான் வழி, இவர்தான் சத்தியம் என்று விசுவாசிக்கிறதுனாலே மீட்பு உண்டு என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே, எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் எவ்வளவு சத்தியத்தை அறிந்திருந்தாலும், இவர்தான் மெய்தே என்று அறிந்திருந்தாலும் உணராதிருக்கிற ஜனங்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே வேறொரு வழி இல்லை. அவர் ஒருவரே வழி, அவர் ஒருவரே சத்தியம், அவர் ஒருவரே ஜீவன் கொடுக்கிறவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்வோம். மற்றவர்களுக்கும் அதை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இது சத்தியத்தை குறித்து சாட்சியாய் நான் பிரசங்கிக்க வந்தேன் என்று பிலாத்துவின் முன்பதை சாட்சியோடு கூட தன்னை நிறுத்தினது போல நாமும் அவர் ஒருவரே வழி என்பதை நன்கு அறிந்திருக்கிறோம். அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இயேசு அல்லாது வேறு வழி இல்லை. பரலோகத்திற்கு வேறு வழியே இல்லை என்பதை நாம் பார்க்கலாம். வேறு வாசல்கள் இருக்கிறது, வேறு ஒருவேளை கிரியைகளினாலே போகலாம், வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு வழிதான், இயேசு ஒருவரே வழி. அவர்தான் நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். அவர் சத்தியமாய் வந்தவர். அவரை விசுவாசிக்கிறதுனால தான் உள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். அவரை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். இந்த ரட்சிப்பை பெற்றால் தான் இந்த பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அவர் ஒருவரே நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த கடைசி நாட்களை நம்ம எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிற தேவனை நாமும் விசுவாசிப்போம், பின்பற்றுவோம், மற்ற ஜனங்களுக்கு அதை அறிவிப்போம். கர்த்தர் நம்மை சாட்சியை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேளைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானித்தபடி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லி அதுவே சீஷரிடத்தில் நம்மை வெளிப்படுத்தின தேவன். அதுவே போகிற இடத்தை அறிகிறீர்கள், வழியையும் அறிகிறீர்கள் என்று சொன்ன பொழுது தோமா கேட்கிறார், நீர் வழியை அறியோமே என்று சொல்லி கேட்கிற பொழுது தம்மை வெளிப்படுத்தினீரே. அதுவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நீர் ஒருவரே வழி, நீர் ஒருவரே சத்தியம், நீர் ஒருவரே ஜீவன் என்று, இந்த வார்த்தையே சத்தியம், இந்த வார்த்தை தான் நீர் என்று சொல்லியிருக்கிறேன். பிதாவின் இடத்துல நான் சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொல்லி உம்மை குறித்து சாட்சி கொடுக்க வந்ததாக
உம்மை நீர் வெளிப்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோமே. நீர் ஒருவரே வழி ஆண்டவரே, வேறு வழிகள் அல்ல, வேறு வாசல்கள் அல்ல. இயேசுவினால் மாத்திரமே எங்கள் பாவங்கள் கழுவ முடியும். பாவத்தினால் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. அதற்கு ஒரே வழி, உம்மால் மாத்திரமே எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். உம்மால் மாத்திரமே எங்கள் பாவ கரைகளை கழுவ முடியும். அதற்காகவே சிலுவையில் எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர். சிலுவையில் அதற்காகவே எங்களுக்காக வெற்றி சிறந்தீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை கழுவும்படியாய் இந்த நரக அக்கினிக்கு நாங்கள் போய்விடக்கூடாது என்று சொல்லி இது பரலோகத்திற்கு நாங்கள் வரும்படிக்காகவே இந்த சிலுவையில எங்களுக்காக ஆண்டவரை மரித்தேன். சிலுவை இந்த பரலோகத்திற்குள் நாங்கள் வரும்படி இந்த சிலுவை அண்டை வருகிறவர்கள் எல்லாரும் மீட்பை பெற்றுக் கொள்கிறார்கள். பாவத்தினால் கழுவப்படுகிற எல்லாரும், இந்த வழியை விசுவாசிக்கிற எல்லாரும், இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிற எல்லாரும் இந்த பாவத்தால் கழுவப்படுகிறார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். நீரே ஜீவனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறீர். கடைசி நாளில் எழுப்புகிற தேவனாய் இருக்கிறீர். அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. எங்கள் பாவம் வரை எங்களை சுத்திகரிப்பீராக. ஒருவேளை தாவீது சொன்னது போல, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லியிருந்தாலும் இந்த உலகத்தினுடைய போராட்டங்கள் ஆண்டவரே பாவத்தின் காரியங்களாக இருக்கலாம். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கத்தக்க இயேசுவின் மூலமாய் நாங்கள் பிரவேசிக்க அந்த கிருபையை பெற்றிருக்கிறோமே, எங்களை கழுவுவீராக. கிருபையினாலே இந்த இயேசுவின் மூலமாய் இந்த கிருபை அருளப்பட்டிருக்கிறது. பிதாவை சந்திக்கிற பாக்கியம் அருளப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கழுவப்பட்டவர்களாய் பரிசுத்தமான ஜனமாய் உம்மை தரிசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நம்முடைய சமூகத்திற்கு வருவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளின் பணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். பிரயாணங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணுங்க. தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்திருங்க. இந்த நாளில் எல்லா காரியங்களும் கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். ஆலயத்தின் பணிக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பணிகளில் கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கட்டும். தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்திப்பினாக பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துங்க. உமது கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமென். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம்.